வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2029 ஜனாதிபதியை கண்டு அனுர அரசாங்கம் அச்சம். நாமலை குறிவைக்க காரணம் கூறும் ராஜபக்ச தரப்பு. தேசபந்துவின் நியமனத்துக்கு எதிரான மனுவை விசாரிக்க திகதி அறிவிப்பு. பத்மை குழுவினர் வெளியிட்டுள்ள ரகசியம். கடும் அச்சத்தில் ஜனாதிபதி கனவு காணும் நபர். எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து பணியாற்ற ஐக்கிய தேசிய கட்சி முடிவு. ஒரே நேரத்தில் 22 ஊழியர்களுக்கு விடுமுறை. எல்ல பேருந்து விபத்தின் மற்றொரு சிக்கல். அனுர தரப்பை வீழ்த்த வகுக்கப்படும் வியூகம். அவசரமாக கூடும் முன்னாள் எம்பிக்கள். யாழில் தீவிரப்படுத்தப்படும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள். பொதுமக்களுக்கு வந்த அறிவிப்பு. பாதாள உலகத்தை சுத்தம் செய்வது நிச்சயம். அனுர அரசு உறுதி. தொடர்பான விரிவான செய்திகள். 2029 ஆண்டு நாமல் ராஜபக்சதான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பதை அனுர அரசாங்கம் நன்கு அறிந்துள்ளது. அதனால்தான் போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் ராஜபக்சர்களை தொடர்புபடுத்தி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கத்திற்கு 69 லட்சம் பேர் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு போதைப்பொருள் வர்த்தகர்கள், தவறான தொழில்களில் ஈடுபடுபவர்கள் என பலர் இருக்க முடியும். அவர்களுடைய தனிப்பட்ட செயற்பாடுகளுக்கும் கட்சிகளுக்கும் தொடர்பு கிடையாது. ஐஸ் போதைப்பொருள் வர்த்தகர்களோடு நாமல் ராஜபக்சவை தொடர்புபடுத்தி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல கருத்து தெரிவிக்கின்றார். குறித்த சந்தேக நபர் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் போது நாமல் ராஜபக்சவோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அவ்வளவே. 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவார் என்பது இந்த அரசு நன்கு அறிந்துள்ளது. இதனால் தான் ராஜபக்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமித்ததற்கு எதிரான மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கான தீர்மானம் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் பிரீத்தி பத்மன் சூரசேன, மஹிந்த சமயவர்த்தன மற்றும் அர்ச்சுனோ பேசேகர ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மனு மீதான விசாரணை 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள ஹெகல் பத்தர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் வெளிப்படுத்தியுள்ள பல ரகசியங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளார்கள் என்று வர்த்தக அமைச்சர் வசன்லத சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளுக்கு சட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்கும்போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தற்போது ஒன்றிணைந்துள்ளன. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அனைவரும் நண்பர்கள் என்பதை நாட்டு மக்கள் இதனூடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். ஊழல் மோசடியினால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலையடைந்தது. ஆகவே ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று எவ்வாறு குறிப்பிடுவது? பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினரை கைது செய்தவுடன் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள். இதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடாமல் இருப்பது ஆச்சரியத்துக்குரியது. போதைப்பொருள் வியாபாரத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் வெகு விரைவில் உறுதியாக அறிந்து கொள்வார்கள். கடந்த அரசாங்கங்களின் அரச அனுசரணையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதாள குழுக்களின் முன்னிலை தரப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்களினால் வெளிப்படுத்தப்படும் விடயங்களால் ஜனாதிபதி கனவு காண்பவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளார்கள். இவர்கள்தான் கடந்த காலங்களில் பாதாள குழுக்களை யோசித்தார்கள். அதன் விளைவையே நாடு இன்று எதிர்கொள்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களின் இணக்கப்பாட்டுக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து பணியாற்ற ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பிற எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற குழு அல்லது இதேபோன்ற பொறிமுறையின் மூலம் பணியாற்றவும் ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகளுடன் பொதுவான பிரச்சினைகள் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி நீண்ட காலமாக கலந்துரையாடி வருகின்றது. அந்த கலந்துரையாடல்களின் இணக்கம் ஏற்பட்ட விடயங்கள் தொடர்ந்து செயல்படுத்த ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளதாக அந்த கட்சியின் தவிசாளர் வஜிராபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிப்படையாக பணியாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்காலை நகர சபையின் ஊழியர்கள் பலருக்கு ஒரே நேரத்தில் விடுமுறை வழங்கப்பட்டு சுற்றுலா சென்றது தொடர்பாக சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
நகரசபை போன்ற ஒரு அரச நிறுவனத்தில் ஒரே நேரத்தில் பலருக்கு விடுமுறை வழங்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த விபத்தில் உயிரிழந்த நகரசபையின் செயலாளர் ரூபசேனவே இந்த விடுமுறைக்கு அனுமதி வழங்கிய அதிகாரி என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபயரத்ன தெரிவித்துள்ளார். வெள்ளவாய பேருந்து விபத்து எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற பின்னரே குறித்த விடயம் தெரியவந்ததாக அவர் கூறியுள்ளார். தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழுவின் இடமாற்றம் தொடர்பாக இந்த சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தங்காலை நகரசபையின் தலைவர் நந்தஸ்ரீ, இத்தகைய எண்ணிக்கையிலான ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கும் அதிகாரம் விபத்தில் உயிரிழந்த நகரசபையின் செயலாளருக்கு காணப்பட்டதாக கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறப்பு கலந்துரையாடல் நடத்தவுள்ளார். அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை பெற்று எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளை ஒழுங்கமைப்பதே எதிர்க்கட்சித் தலைவரின் நோக்கமாகும். ரணில் நாடாளுமன்றத்துக்கு செல்வதாக இருந்தால் சரியான நேரம் காலம் பார்த்து அறிவிப்பார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது என்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் 937 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வருடத்தில் யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோய் காரணமாக எந்தவொரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை. எனினும் யாழ் மாவட்டத்தில் பருவமழை காலம் ஆரம்பிக்க இருப்பதால் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் டெங்கு கட்டுப்பாட்டு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு நிறுவனங்களிலும் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் திகதி சகல வணக்கத்தலங்களிலும், 15ஆம் திகதி சகல அரச நிறுவனங்களிலும், 16ஆம் 17ஆம் திகதிகளில் சகல பாடசாலைகளிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரையிலான 3 தினங்களுக்கும் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்படுகின்றன. இந்த காலப்பகுதியில் சகல வீடுகளிலும், வேலைத்தளங்களிலும், கல்வி நிறுவனங்களிலும், வர்த்தக நிலையங்களிலும், பொது இடங்களிலும் டெங்கு நுளம் உற்பத்தியாகும் இடங்களை அளிக்கும் சிரமதான பணி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இந்த காலப்பகுதியில் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் மேற்பார்வை குழுக்கள் வீடுகளையும், வேலைத்தளங்களையும், கல்வி நிறுவனங்களையும், வர்த்தக நிலையங்களையும் பார்வையிடுவர். எனவே யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் வேண்டுகின்றேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மீண்டும் ஒரு பாதாள உலகம் உருவாகுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்போது அந்த ஊழல் அரசியல் காலம் முடிந்துவிட்டது என்று பெருந்தோட்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பாதாள உலகம் தனித்தனியாக செயற்படவில்லை. பாதாள உலகம் அரசியலால் வளர்க்கப்பட்டது. பின்னர் நெருக்கடி வந்தபோது அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் சூழ்நிலையாக மாறியுள்ளது. பாதாள உலகம் இலங்கைக்கு மட்டுமல்ல, வெளியேயும் இயங்கி வருகின்றது. இப்போது அதை நாங்கள் ஒழித்து வருகின்றோம். ஒவ்வொன்றாக அதை சுத்தம் செய்வோம். பாதாள உலகத்திற்கு இப்போது மன்னிப்பு இல்லை. எனவே பாதாள உலகத்தை சுத்தம் செய்வது நிச்சயமாக முன்னெடுக்கப்படும். பாதாள உலகம் இலங்கையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. அந்த அளவிற்கு பாதாள உலகத்திற்கு யார் உணவளித்தனர்? இந்த அரசாங்கம் இல்லையெனில் பாதாள உலகத்திற்கு என்ன நடக்கும்? நாடு அழிக்கப்பட்டுவிடும். பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளை எடுக்கின்றோம். பொது போக்குவரத்திற்கு நிலையான பேருந்துகள் பயன்படுத்தப்படும் ஒரு நிலையை அடைந்துவிட்டோம். அந்த நடவடிக்கைகளை நாம் முன்னோக்கி எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2029 ஜனாதிபதியை கண்டு அனுர அரசாங்கம் அச்சம். நாமலை குறிவைக்க காரணம் கூறும் ராஜபக்ச தரப்பு. தேசபந்துவின் நியமனத்துக்கு எதிரான மனுவை விசாரிக்க திகதி அறிவிப்பு. பத்மை குழுவினர் வெளியிட்டுள்ள ரகசியம். கடும் அச்சத்தில் ஜனாதிபதி கனவு காணும் நபர். எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து பணியாற்ற ஐக்கிய தேசிய கட்சி முடிவு. ஒரே நேரத்தில் 22 ஊழியர்களுக்கு விடுமுறை. எல்ல பேருந்து விபத்தின் மற்றொரு சிக்கல். அனுர தரப்பை வீழ்த்த வகுக்கப்படும் வியூகம். அவசரமாக கூடும் முன்னாள் எம்பிக்கள். யாழில் தீவிரப்படுத்தப்படும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள். பொதுமக்களுக்கு வந்த அறிவிப்பு. பாதாள உலகத்தை சுத்தம் செய்வது நிச்சயம். அனுர அரசு உறுதி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.